Morning everyone. இந்த வீடியோல நம்ம ஒரு ஆப்-ஆம்ப் யூஸ் பண்ணி எப்படி ட்ரையாங்குலர் வேவை ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்குலர் வேவுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரீக்வன்சி, இன்னொன்னு வந்து அதோட மேக்னிடியூட். இந்த ட்ரையாங்குலர் வேவ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா மெயினா பல்ஸ் வித் ஒரு பிடபிள்யூஎம் சிக்னல் ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலா இந்த ட்ரையாங்குலர் வேவ் இல்ல சாடூத் வேவ் ஃபார்மோட ஒரு டிசி சிக்னலை கம்பேர் பண்ணி நம்ம பல்ஸ் வித்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல பிஐடி கண்ட்ரோலர், பிஐ கண்ட்ரோலர் டிசைன் பண்ணும்போது நமக்கு இது தேவைப்படும். ஸோ இந்த ட்ரையாங்குலர் வேவை எப்படி ஜெனரேட் பண்ணலாம்? அது ஒரு ஸ்கொயர் வேவை இன்டகிரேட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் வேவ் கிடைச்சிடும். ஸோ இன்டகிரேட்டர் சர்க்கியூட் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ஒரு ஆப்-ஆம்ப் யூஸ் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணா நம்ம கொடுத்த சிக்னலை அப்படியே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த சிக்னலை எப்படி ஜெனரேட் பண்றது? இந்த ஸ்கொயர் வேவை எப்படி ஜெனரேட் பண்றது? இந்த ஸ்கொயர் வேவை ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் ஜெனரேட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சிம்பிளா பண்ணோம்னா கம்பேரட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஏன்னா கம்பேரட்டர்ல இருந்துமே அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ் தான் கிடைக்கும். பிளஸ் விசேட் மைனஸ் விசேட் தான் நமக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இதான் இந்த கம்பேரட்டர் சர்க்கியூட். இங்க அவுட்புட் எடுத்து ஃபீட்பேக் பண்றோம் பாசிட்டிவ் டெர்மினல்ல. நெகட்டிவ் டெர்மினல் வந்து கிரவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எப்போதுமே கிரவுண்டோட கம்பேர் ஆயிட்டே இருக்கும். இங்க பிளஸ் விசேட் இருந்தா இங்க பாசிட்டிவ் இருக்கும். இங்க அவுட்புட் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்க இந்த பொட்டன்ஷியலும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அவுட்புட் வந்து எப்போதுமே பிளஸ் விசேட் இல்ல மைனஸ் விசேட்ல தான் இருக்கும். இதோட இந்த அவுட்புட் எடுத்து நம்ம இன்டகிரேட்டருக்கு இன்புட்டா கொடுக்கிறோம். ஸோ ரெண்டு சர்க்கியூட்டும் நம்ம இப்ப கனெக்ட் பண்ணிடலாம். இது கம்பேரட்டர், இதுல இருந்து ஒரு ஸ்கொயர் வேவ் அவுட்புட் வருது, அதை எடுத்து இன்டகிரேட் பண்றோம். இது கம்பேரட்டரோட அவுட்புட். இப்ப ரெண்டு சர்க்கியூட்டை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இந்த கம்பேரட்டரோட அவுட்புட்ல இருந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் வேவ் வரும். அதை எடுத்து நம்ம இன்டகிரேட்டரோட நெகட்டிவ் டெர்மினல், அதாவது இன்வெர்டிங் டெர்மினல்ல கொடுக்கிறோம். ஸோ அவுட்புட் வந்து ரிவர்ஸ்ல வரணும். ஸோ இன்டகிரேட்டரோட அவுட்புட் என்ன இருக்கும்? ட்ரையாங்குலர் வேவா இருக்கும். அதோட மேக்னிடியூட் வந்து பிளஸ் வி ரேம்ப் மைனஸ் வி ரேம்பா இருக்கும். ஸோ இன்டகிரேட்டரோட அவுட்புட் வோல்டேஜ், அதாவது இந்த ட்ரையாங்குலர் வோல்டேஜோட மேக்னிடியூட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சியை பொறுத்து அதோட மேக்னிடியூட் வந்து டிஃபர் ஆகும். பட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவோட ஃப்ரீக்வன்சியும் இந்த ட்ரையாங்குலர் வேவோட ஃப்ரீக்வன்சியும் சேமா தான் இருக்கும். இப்போ இந்த பிங்கிற வோல்டேஜ் இருக்குல்ல, மிட் பாயிண்ட், இதுதான் நம்ம இந்த ஆப்-ஆம்ப்ல கம்பேரட்டர்ல கிரவுண்டோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து எப்பெல்லாம் ஜீரோ ஆகுதோ, ஏன்னா இங்க நம்ம ஜீரோவோட தான் கம்பேர் பண்றோம். ஸோ எப்பெல்லாம் இந்த பி வந்து ஜீரோ ஆகுதோ அப்பெல்லாம் அவுட்புட்ல வந்து சேஞ்ச் இருக்கும். ஸோ பிளஸ் விசேட்ல இருந்து மைனஸ் விசேட் எப்போ மாறும்னா இந்த விபிங்கிற வோல்டேஜ் வந்து எப்போ ஜீரோவை ஜஸ்ட் above 0 வந்ததுன்னா இது வந்து பிளஸ் விசேட்ல இருக்கும். ஜஸ்ட் பிலோ 0 வந்தது, இது ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா மைனஸ் விசேட்டுக்கு அவுட்புட் போகும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விபிங்கிறது மிட் பாயிண்ட். இதுல ஒரு எண்ட்ல சேச்சுரேஷன் வோல்டேஜ் இருக்கும், இன்னொரு இடத்துல ரேம்ப் வோல்டேஜ் இருக்கும். அது வந்து பிளஸ்ஸாவும் இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஸோ இந்த விபியை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளை பண்ணி இந்த வோல்டேஜை கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது சூப்பர்பொசிஷன் தியரம்னா என்ன? ஒரு சோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆக்கிட்டு வி சேட்டை வந்து ஜீரோ ஆக்கிட்டு வி ரேம்ப் நான் யூஸ் பண்ணும்போது வாட் இஸ் விபி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வி ரேம்பை வந்து ஜீரோ பண்ணிட்டு வி சேட் இருந்ததுன்னா விபி என்ன வோல்டேஜா இருக்கும்னு கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணா அதான் வர்ற வோல்டேஜ் தான் விபி. அதுதான் சூப்பர்பொசிஷன் தியரம். ஸோ சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி விபி வோல்டேஜை நம்ம கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன் எழுதிடலாம். நம்ம இந்த பீக் டு பீக் வேல்யூ ஆஃப் தி ட்ரையாங்குலர் வேவ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்? வி ரேம்பும் மைனஸ் வி ரேம்பும் நமக்கு தெரியணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். when the input voltage is plus Vsat, அந்த effective voltage at the point P என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து சூப்பர்பொசிஷன் தியரம் தான் அப்ளை பண்ணோம். சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளை பண்ணி VP கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். ஓகேவா? இது வந்து ஃபைனலா வர்ற சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன். இப்ப
இந்த பாயிண்ட் வந்து T1 எடுத்தா இங்க இந்த T1ல என்ன ஆகுது அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகுது பிளஸ் விசாட் டு மைனஸ் விசாட் அப்படின்னா என்ன அர்த்தம் விபி வந்து அந்த இடத்துல 0 ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ விபி எப்போ 0 ஆகுதோ அப்பதான் அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும் பிளஸ் விசாட்ல இருந்து மைனஸ் விசாட்க்கு வந்திருக்கு ஸோ T ஈக்குவல் டு T1 விபி ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனை இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் ஸோ இங்க 0 போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் வரும் ஸோ இதில் மைனஸ் வி ரேம்ப்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஸோ இதுல இருந்து மைனஸ் வி ரேம்ப் என்னன்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துடலாம் இதை மைனஸ் வி ரேம்பாவே வச்சுக்கலாம் பிகாஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் பீக் டு பீக் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு நமக்கு இந்த மைனஸ் வி ரேம்ப் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த பிளஸ் வி ரேம்ப் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த டைம் பீரியட்லயுமே அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகுது மைனஸ் விசாட்ல இருந்து பிளஸ் விசாட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே வந்து விபி வந்து 0 ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ T ஈக்குவல் டு T2லயும் விபி வந்து 0 ஆயிருக்கு ஸோ பிளஸ் இதை வந்து அதே ஈக்குவேஷன் தான் திரும்பி வரும் ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு பீரியாடிக் வேவ்ஃபார்ம் சிமிலர் வேவ்ஃபார்மா இருக்கிறதுனால பிளஸ் வி ரேம்ப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் R2 by R1 இன்டூ விசாட் மட்டும் என்ன வரும் மைனஸ் விசாட்னு வரும் ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பிளஸ் வி ரேம்ப் கிடைச்சிச்சு ஸோ வி காட் மைனஸ் வி ரேம்ப் அண்ட் பிளஸ் வி ரேம்ப் ரெண்டுமே வந்துச்சு இப்போ பீக் டு பீக் வேல்யூ என்ன வி ரேம்ப் மைனஸ் ஆஃப் மைனஸ் வி ரேம்ப் ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா இப்போ பீக் டு பீக் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு 2 இன்டூ R2 by R1 இன்டூ விசாட் இன்டகிரேட்டரோட அவுட்புட் என்ன ஆகுது இது வந்து ஒரு ஒன் சைக்கிள் ஃபுல் சைக்கிள் இது வந்து ஹாஃப் த சைக்கிள்ல அவுட்புட் எதுல இருந்து பிளஸ் வி ரேம்ப்ல இருந்து மைனஸ் வி ரேம்ப்க்கு சேஞ்ச் ஆகுது ஸோ இன்டகிரேட்டட் அவுட்புட்டோட ஃபார்முலா என்னது மைனஸ் 1 by RCF இன்டூ இன்டெகிரல் ஆஃப் Vin இன்டூ டிடி விங்கிறது ஸ்கொயர் வேவ் வோல்டேஜ் ஸோ அதையும் அப்ளை பண்ணி இன்டகிரேட்டட் அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ V நாட் பீக் டு பீக் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஈக்குவேஷன் வரும் இதுல இருந்து T என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம பீக் டு பீக் வேல்யூ வந்து 2 இன்டூ R2 by R1 இன்டூ விசாட்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க யூ வில் கெட் T இஸ் ஈக்குவல் டு 4 RCF இன்டூ R2 by R1 இது வந்து டைம் பீரியட்னா ஃப்ரீக்வன்சி என்னது 1 by T ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ட்ரையாங்குலர் வேவ் இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்கொயர் வேவை இன்டகிரேட் பண்ணா நமக்கு ட்ரையாங்குலர் வேவ் வரும் இந்த ஸ்கொயர் வேவ் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்னா ஒன்று அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கம்பேரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கம்பேரேட்டர் யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி அந்த frequency of the triangular wave வந்து depends upon the time constant as well as இந்த resistor ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இல்லை ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா இமெயில் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ